வணக்கம். ஒரு கிராமத்துல ஒரு கால் இல்லாத இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. அதுவே அவனுக்கு ரொம்ப மனசு வேதனையாவே இருக்கும். நம்ம அப்பா இல்லையே, நம்மளுக்கு காலும் இல்ல. எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரப்போறோம் அப்படின்னு பல விஷயத்த யோசனை பண்ணி அவன் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா கூட வந்து பஸ்ஸுல டிராவல் பண்றான். போம்போது அவங்க அம்மா பக்கத்துல லேடீஸ் சீட்ல பக்கத்துல உட்காந்துக்கிறான். அப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த பஸ்ல ஏறி வந்தவ, "நீ என்ன லேடீஸ் சீட் சைடு உட்காந்துட்டு இருக்கிற? போ ஜென்ஸ் பக்கம் போ" அப்படின்னு சொல்லி திட்டுறா. திட்டவன் இவன் உடனே என்ன நினைச்சுன்னா எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சு அவனால எழுந்திரிக்க முடியாம எழுந்திரிச்சு அந்த பக்கம் நகரும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு, "ஐயய்யோ! நான் தெரியாம உன்ன தப்பு சொல்லிட்டேன் நானு. மன்னிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட சாரி கேட்குறா. கேட்டதுமே இவனுக்கு இன்னும் மனசு வேதனையாயிடுது. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்லி வேதனைப்படுறான். எவ்வளோ நாளைக்கு நான் இப்படியே வந்து எல்லார்கிட்டயும் அவமானப்பட முடியும்? அப்படின்லாம் சொல்லி அவங்க அம்மாட்ட வேதனைப்பட்டுட்டு, நான் செத்துட்டா பரவால்ல அப்படின்லாம் அவங்க அம்மாட்ட பேசுறான். பேசிட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துடுறான். வந்துட்டு வந்தவன் என்ன பண்றான், அவங்க வீட்டுலேருந்து பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. அந்த ட்ராக்ல போய் தலைய வச்சு படுத்துடுறான். படுத்ததும் ட்ரெயின் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் தான். அப்ப திடீர்னு பார்த்தா 2 கையும் குஷ்டமா இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்றான், ஓடி வந்து இவன காப்பாத்தி என்ன பண்றான், "ஏன் இது போல நீ சாகுறதுக்குலாம் முயற்சி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன இழுத்துக்கிட்டு போயி, அந்த ட்ராக்குக்கு பக்கத்துல இருக்க ஒரு கல் மண்டபம். அந்த மண்டபத்துல உட்காந்து அவனுக்கு புத்தி சொல்றான். "நீ ஏன் இப்படியெல்லாம் நீ பண்ண நீ?" அப்படிங்கும்போது, "இல்ல எனக்கு ஒரு காலே இல்ல. வாழ்க்கையில நான் எப்படி வாழப் போறேன்னே தெரியல. எனக்கு அப்பாவும் இல்ல." அப்படின்னு ரொம்ப புலம்புறான். அப்ப அவன் சொல்றான், "நான் ஒரு நாள் அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு குழந்தை வந்து தவறுதலா போயிடுச்சு. நான் போய் அந்த குழந்தைய காப்பாத்தி அவங்க அம்மாகிட்ட குடுத்தேன். அப்ப அவங்க அம்மா வந்து என்ன பாராட்டுறதுக்கு பதிலா, "நீ ஏன்டா உன் குஷ்டரோகி கையோட என் குழந்தைய தொட்ட?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நானே உயிரோட இருக்கும் பொழுது, உனக்கு ஒரு கால் மட்டும் தானப்பா இல்ல. நீ வாழ்றதுல என்ன தப்பு இருக்குது? அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்னதும் இவனுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்திலேயே படுத்து தூங்கிர்றாங்க 2 பேரும். அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்ல வந்து யாரோ அடிபட்டு இறந்து கிடக்குறாங்க. உடனே அவங்க அம்மா நெனச்சுக்கிறாங்க, பக்கத்துல தானே அவங்க அம்மா உடனே ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன பண்றாங்க, "ஐயோ! என் பையன் நேத்தே சாகுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் தான் ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு செத்துட்டான் போல இருக்குது" அப்படின்னு சொல்லி, பயந்து அழுதுகிட்டு ஓடி வராங்க. ஆனா, அந்த இடத்துல அவங்க பையன் இருக்கிறான். அந்த ஊனமானவன் இருக்கிறான். இருந்துட்டு, "இல்லம்மா நான் சாகல" அப்படின்னு சொல்லிட்டு போய் இவனும் அந்த இடத்துல எட்டி பார்க்கும்போது பார்த்தா, அந்த குஷ்டரோகி பிச்சைக்காரன் அடிபட்டு செத்து கிடக்குறான். அந்த நாள் நைட் அவன் படுக்கும்போது, அந்த குஷ்டரோகி யோசனை பண்றான். என்னன்னா, ஒரு கால் இல்லாதவனே வந்து சாகணும்னு முயற்சி பண்ணும்போது, நம்ம 4 பேர் பார்க்கும்போது அருவருப்பா இருக்கிற நம்ப இவ்ளோ நாள் உயிரோட இருந்திருக்கிறோமே! நம்மளுக்கு இந்த அவமானம் தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து செத்துடுறான். இப்போ அவங்க அம்மாகிட்ட அவன் சொல்றான், "அம்மா இவன் தான் என்ன நேத்து வந்து காப்பாத்துனவன். அவன் வந்து எனக்கு வாழ கத்துக் குடுத்தாம்மா. ஆனா நான் அவனுக்கு சாக கத்துக் குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவுறான். சக மனிதர்களுக்கு நம்ம எத கத்து தர போறோம் அப்படிங்கிறது தாங்க இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையின் அர்த்தமே. அதனால நம்ப நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே கத்து தருவோம். நன்றி.